மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்தி கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்த காந்தியவாதி சசிபெருமாள் உடல் அவரது உறவினர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை சொந்த கிராமத்தில் உடல் நல்லடக்கம் நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு தரும் தகவல்களை பார்ப்போம். காந்தியவாதி சசிபெருமாள் உயிரிழந்து 8 நாள் ஆகியுள்ள நிலையில் கடந்த 7 நாட்களாக அவரது உறவினர்களும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். அரசு துறை அதிகாரிகள் தரப்பில் சசிபெருமாளின் உடலை பெறுவதற்காகவும் கடந்த 7 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வந்த சசிபெருமாளின் மூத்த மகன் விவேக்கிற்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காகவும் அரசு துறை அதிகாரிகள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியிலேயே முடிவடைந்தது. இதனிடையே சசிபெருமாளின் குடும்பத்தாருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தனர். தமிழக அரசின் சசிபெருமாளின் மரணம் குறித்து தமிழக அரசு இதுவரை எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடாததை கண்டித்தும் தமிழக அரசின் கவனத்தை தங்களது பக்கம் ஈர்க்கும் வகையிலும் சசிபெருமாளின் உறவினர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். குறிப்பாக கண்களில் கருப்பு துணி கட்டியும் வாயில் கருப்பு துணி கட்டியும் போராட்டங்கள் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று தங்களது கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்க்காமல் உள்ளதை சுட்டிக்காட்டும் வகையில் காதுகளில் துணி கட்டி போராட்டம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று சசிபெருமாளின் குடும்பத்தாரை சந்திப்பதற்காக வைகோ, சீமான், திருமாவளவன், தமிமுல் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்கள் வந்திருந்தனர். அப்பொழுது சசிபெருமாளின் குடும்பத்தாரிடம் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்காக கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தையை நடத்தினர். அதாவது தமிழகத்தில் ஒரு நல்ல விஷயத்திற்காக போராடிய நபரின் உடல் கெடக்கூடாது, அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் சசிபெருமாளின் குடும்பத்தார் அதனை ஏற்றுக்கொண்டு நேற்று பிற்பகல் சடலத்தை வாங்குவதற்காக கன்னியாகுமரியை புறப்பட்டுச் சென்றனர். புறப்பட்டு சென்ற அவர்கள் நேற்று நள்ளிரவு 12:30 மணி அளவில் சடலத்தை பெற்றுக்கொண்டு தற்போது திண்டுக்கல் தாண்டி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இன்று அவரது இறுதி அஞ்சலி நடைபெற்று மாலையில் அவரது சடலம் அவரது சொந்த நிலத்திலேயே அடக்கம் செய்ய உள்ளதால் 5 மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும், குறிப்பாக அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து சென்றுள்ள நிலையில் தற்போது மீண்டும் அனைத்து கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் வரவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக வைகோ தற்போது சடலத்தை பெற்றுக்கொண்டு வைகோ உடன் வந்து கொண்டிருப்பதாகவும், ஏற்கனவே திருமாவளவன் சேலத்தில் உள்ளதாகவும், திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இன்று 12 மணி அளவில் இங்கே அஞ்சலி செலுத்த வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது.